guys, நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் AFMS SSC மெடிக்கல் ஆபீசருக்கான போஸ்டிங் தான். சரியா? டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 225 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் செப்டம்பர் 13ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன்லேயே இருக்குது. ஓகேங்களா? விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனே விண்ணப்பிச்சிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் BSc நர்சிங் முடித்தவங்களும் சரி, MBBS டாக்டர் முடித்தவங்களும் சரி, கரண்ட் அப்டேட்டில் முடித்தவங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக பரிமாறிக்கணும். ஏன்னா நம்ம இராணுவத்தில் MBBSக்கான டாக்டருக்கான சீட், ஓகேங்களா, மெடிக்கல் ஆஃபீஸருக்கான சீட்டும் தற்போது ஓப்பனில் இருக்குது. அதனால் விண்ணப்பிக்கூடிய நம்பர்கள் யாராக இருந்தாலும் தகவல் கொடுத்துருங்க. இதோட இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா 11 நவம்பர் 2025. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா OBC கேட்டகரி நீங்கள் 200 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST மாணவர்களுக்கும் சேம் அதே கேட்டகரி தான், நீங்கள் 200 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைன் கட்டணம் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் எந்த மூலிமா செலுத்தினாலே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸே நீங்கள் 200 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனிபடி டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? MBBS PG முடித்தவங்க 30 வயசு உள்ளே இருக்கணும். யாராச்சும் MBBS உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரா முடித்தவங்க இருந்தாலும் சரி, தகவலை பரிமாறிக்கிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த உலகத்தில் நல்லது சொல்கிறதே ரொம்ப ரேர். ஓகேங்களா? நல்ல விஷயத்த சொல்கிறதே ரொம்ப ரேர். அதனால் உங்களுக்கு கிடைச்ச தகவலை 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, என் ஃபேமிலி சர்க்கிளில் யாருமே MBBS லெவலுக்கு படிக்கலை, எல்லாமே ஒரு லோ ரேஞ்சு தான் அப்படின்னா பரவாயில்ல, குரூப்பில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்க ஷேர் பண்ண யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட்டை 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதே போல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1996 இருக்கணும், எலிஜிபிலிட்டி கேட்டகிரி. அண்டு உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இதில் கொடுத்துருக்குறது தான். ஓகேங்களா? 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். SSC மெடிக்கல் ஆஃபீஸர் மெயில் பார்த்தீங்கன்னா 169 வேகன்சியும், SSC மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபீமேல் கேட்டகிரி பெண்களுக்கும் இதில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. பெண்களும் விண்ணப்பிக்கலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 56 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பே லெவல் சேலரி பொறுத்து உங்களுக்கு குறையே இருக்காது. அந்த அளவுக்கு தான் இந்த முறை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 40,000க்கு மேலே தான் பே லெவல் சேலரி கொடுப்பாங்க. அவுட்டோ அப்ளை. சரிங்களா? அவுட்டோ அப்ளையில் பயோவில் லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதில் join.afms.gov.in கொடுத்தாவே நீங்கள் டேட்டா வெப்சைட்குள்ளே போயிடலாம். நான் பயோவில் லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் லிங்கை டச் பண்ணி டேட்டா நோட்டிஃபிகேஷன் தேவைன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்துங்க. இல்லை நான் ப்ரோ நான் டேரெக்டாக விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் டேரெக்டாக விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையானது உங்களோட லாகின் ஐடி போயிட்டீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும். மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய பார்த்தீங்கன்னா ஃபில் அப்ளிகேஷனில் உங்களோட நேமு, ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ப்ளஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்களா, ப்ளஸ் NCCயில் இருக்கீங்களா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதை முடிஞ்சிட்ட அப்புறம் உங்களை ரெக்கார்டெல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணிட்ட அப்புறம் ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் சப்மிட் பண்ண உடனே உங்களோட டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட பிரிண்ட் அவுட் இருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனல் சப்மிட் பண்ணிவிட்ட அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண மட்டும் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஃபார்மாலிட்டி. கண்டிப்பாக அனைவரும் அப்ளிகேஷன் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் பயோவில் கொடுத்துட்றேன், ஃபாலோ பண்ணிங்க, வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டு இருக்குது. டாப்பில் பாட்டம் காட்டிச்சு பார்த்தீங்களா? ஜாயின் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் மெடிக்கல் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் தான் இது எல்லாமே உள்ளே வருது. நோட் பண்ணிங்க. பே லெவல் சேலரியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். 2025க்கான காலி பணிகள் தான் இப்போ நம்ம நிரப்ப போகிறோம். அதுவும் இல்லாமல் உங்களோட அக்டோபர் 3ஆம் தேதி தான் நம்ம டைமிங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால இது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. நீட்டு, ஓகேவா? நீட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை கூட நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கலாம். யாராச்சும் இப்போ டாக்டருக்கு நீங்கள் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஓவரால் மெரிட்டில் எவ்வளோ வந்திருக்கீங்கன்னு பார்த்துங்க. நீங்கள் கண்டிப்பாக PG ப்ளஸ் டாக்டர் முடிச்சுருந்தா இந்தியன் ஆர்மியில் நீங்கள் ஒரு டாக்டர் ஆஃபீஸராக டேரெக்டாக SSC ஆஃபீஸராக உள்ளே போயிடலாம். குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா
ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் நீங்கள் முடிச்சிருந்தாலே அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? கவுன்சிலிங் நீங்கள் அதில் NBE அண்ட் பார் NMC கவுன்சிலிங் கேன் அலோட் த அப்ளிகேஷன். நீங்கள் இந்த துறையில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இன்டர்ன்ஷிப் காம்படிஷன் ஓகேங்களா? யாராச்சும் இன்டர்ன்ஷிப் காம்படிஷனில் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 225 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 225 வேக்கன்சிக்கும் மெயிலுக்கு வந்து 169, ஃபீமேலுக்கு 56 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டெல்லி. சரி, அவங்களுக்கு இன்டர்வியூ டெல்லியில் தான் உங்களுக்கு இன்டர்வியூவே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆர்மி ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கே வரும். உங்களுக்கு டெல்லியில் தான் ஓகேவா? ஓவராலாக வந்து சார்ஜஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் 200 ரூபாய் நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு டேட்டா இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு தாராளமாக உங்களோட இன்டர்வியூக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கான ஸ்டெப்பு இப்போ எடுத்துருங்க ஓகேவா? யாராச்சும் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுத்துகிட்டு இந்த இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணுன்றதை A to Z யூடியூப்பில் சர்ச் பண்ணாவே வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே கரண்ட்டு கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் முடிச்சிருக்கீங்களா, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, நீங்கள் எந்த துறையில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, A to Z அவங்க செக் பண்ணிவிட்ட அப்புறம் தான் அவங்க ஃபைனலே வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு டெல்லியிலே இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஓகேங்களா? இன்டர்வியூ எல்லாமே வந்து ரொம்ப வேறு லெவலில் தான் ஃபார்மாலிட்டி நடக்கும். எல்லாமே மிலிட்ரி பேசிக் தான். சரியா? ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருந்து தான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்களே. மிலிட்ரி டாக்டருங்களாம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கம்பல்சரி எடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க டோன்ட் வரி, நீங்கள் தாராளமாக இந்த இன்டர்வியூவில் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா? ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி இருக்கணும். ஒரு இராணுவத்தில் நீங்கள் வந்து சும்மா ஒரு ஜவானாக போனாலும் சரி, ஒரு மெடிக்கல் டாக்டராக போனாலும் சரி, குறைஞ்சபட்சமான உங்களுக்கு உடல் தகுதி ப்ளஸ் வந்து உடல் தகுதியை விட ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸாக இருந்தாலே போதும். ப்ளட்டு கிளியரிட்டி, எந்த ஒரு நோயும் இருக்கக்கூடாது. சரியா? சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்கக்கூடாது. ஜாயின் பண்ண முன்னாடி எல்லாமே கிளியராக செக் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸாமிங் பார்த்தீங்கன்னா DGA FMS இஸ் ஏர் த மெடிக்கல் ஃபிட்னஸ் ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட் ஓவராலாக 50% தான் கூப்பிடுவாங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே ஷார்ட் லிஸ்டிங் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வைவோ நடக்கும். வைவோ நடந்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து டேரெக்டான இன்டர்வியூ இருக்கும். சரியா? டேரெக்டானா எக்ஸ்பீரியன்ஸான டாக்டரோ ப்ளஸ் வந்து அதிகாரிங்கிட்ட நீங்கள் டேரெக்டாக வந்து வைவோ நடக்கும். நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் ப்ளஸ் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்தாலே போதுமானது. மேனேஜ் பண்ண தரணும். ஆல் இன் ஒன்னாக மேனேஜ் பண்ண தரணும். எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்கவே முடியும் ஓகேங்களா? நீங்கள் நீட் எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் ஒரு 50% மார்க்கு எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் NCC சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் இது வைவோ வாய்ஸ் ஓகேவா? NCC ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறவங்க முக்கியமாக இதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க, போனஸ் மார்க்கும் கொடுப்பாங்க ஓகேங்களா? டாக்டர் படிச்சுன்னு இருக்கிறவங்க NCCயில் இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் முன் வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் பயங்கர வேறு லெவலில் உங்களுக்கு வந்து தூக்கி வைக்கிறாங்க உங்களுடைய உயரத்தை. சரியா? கண்டிப்பாக இதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், ஃபேமிலி மெம்பர் சொல்லுங்கள், எல்லாருக்குமே சொல்லுங்கள் ஓகேங்களா? டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸர் வேலைக்கு உள்ளே போகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். உங்களுடைய ஜாப் பார்த்தீங்கன்னா முப்படைக்குள்ளே தான் வரும். சரியா? இந்தியன் நேவி, ஏர்ஃபோர்ஸ். நீங்கள் டேரெக்டாக அதிகாரிகள்லாம் உள்ளே போயிட்ட அப்புறம் இந்த முப்படையில் உங்களுக்கு ஒரு தனித்திறனாக உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா? முப்படையில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் உள்ளே போவீங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி ஓகேங்களா?
டாக்குமெண்ட்ஸ் என்னன்ற சொல்லிடுறேன். இந்த டாக்குமெண்ட்ஸ்னால் 10th +2 டிசி, போனஃபைட் சர்டிஃபிகேட், காமனாக உங்களுடைய எல்லா கல்வி தகுதியும் சரி, உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் ப்ளஸ் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் எல்லாமே சரிபார்க்கப்படும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரி பார்ப்பாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் உங்களோட 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் உங்களுடைய வயது வரம்பே அவங்க கணக்கிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஸ்கேன் காப்பி ஃபைனல். நீங்கள் ஃபஸ்ட்டாக செகண்ட் அட்டம்ப்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் படிச்சு இருந்தாலும் சரி, நீங்கள் படித்து முடிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்க கேட்குற தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸ்கேன் பை த இன்டர்ன்ஷிப் காம்படிஷன் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஒரு இராணுவத்தில் மேல் அதிகாரியாக போகிறதுக்கு எந்தெந்த வாய்ப்புகள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நமக்கு கொடுக்குறான்றதை நோட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எதுவுமே வேஸ்ட் கிடையாது. உங்களோட ஆதார் கார்டு, பர்மனெண்ட் மெடிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் ப்ளஸ் எம்பிபிஎஸ் டிகிரி சர்டிஃபிகேட், பிஜி சர்டிஃபிகேட், ஃபைனல் எம்பிபிஎஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அட்டம் சர்டிஃபிகேட், உங்களோட டிசி, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தால் உங்களோட ஸ்கோர் என்னன்னு கேட்குறாங்க. என்சிசி இஃப் எனி. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா கூட மேட்ரு கிடையாது. என்சிசியில் இருக்கிறவங்க டாக்டர் வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு என்சிசின்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத பார்த்துங்க. ஓகேங்களா? கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சைன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இந்த ஃபார்மாலிட்டி இருந்தாவே நீ தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சிடலாம்.